நான் எப்படி மாவாட்டுறேன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேங்க. 1 கப்பு உளுந்து 4 கப்பு அரிசி எடுத்து தனித்தனியாக கழுவி ஊற வச்சுக்கணும். கூட அவல் 1 கப்பு எடுத்து ஊற வச்சுக்கணுங்க. இப்போது நான் மிக்சியில் தாங்க ஆட்ட போகிறேன். ஸோ முதல்ல உளுந்து ஆட்டி எடுக்க போகிறோம். அடுத்தது உளுந்து சூப்பராக ஆட்டுப்பட்டுருச்சு. எதில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. அடுத்தது அரிசியையும் அவளையும் நம்ம சேர்த்து ஆட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதை சேர்த்துக்கிறோம் மிக்சியில். ஸோ சூப்பராக அரிசி ஆட்டுப்பட்டு வந்துருச்சு. உளுந்து சேர்த்துருங்க. அடுத்தது நல்லா கம்பைன் பண்ணுறோம். மாவெல்லாம் ஃபுல்லாக ஆட்டியாச்சு, அரிசியையும் உளுந்தையும். இப்போது உப்பு சேர்த்து கலக்கிறோம். என்னோடய வழக்கம் உப்பையும் சேர்த்து நான் கலந்து வச்சுருவேன் ஃபர்மெண்ட் ஆகும்போது. ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது இன்ஸ்டன்ட் பாட் வெசலில் தான் நான் வந்து ஃபர்மெண்ட் ஆக போகிறேன். அதில் ஃபர்மெண்ட் மோடில் 8 hours வச்சிட போகிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் கலந்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை இன்னொரு கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போல்லாம் தேவையோ எடுத்து வெளியே வச்சு நான் யூஸ் பண்ணுவேன்.